சமீபத்தில் இஸ்ரவேல் நாட்டிலே ஒரு கதையை நான் வாசித்தேன். Recently I read a story that happened in Israel. உண்மை நிகழ்ச்சி அது. It's a true incident. ஒரு வீட்டிலே ஒரு வயோதிபர் இறந்து போனார். In a particular home an old man died. ரொம்ப வயசுல கொஞ்சம் வயசு தான். Oh, he is not very old, but he was only a little old. So அவருடைய உடலுக்கு பரிமள தைலம் பூசுவதற்காக அங்கே தனிமையாக ஒரு அறையில் வைத்திருந்தார். So they kept his body to be embalmed in a particular room. அது எல்லாவற்றையும் ஒருவர் செய்து கொண்டிருந்தார். One man was performing everything. திடீர்னு அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது. Suddenly he heard a noise. ஏன்பா ரொம்ப பசிக்குது, டிபன் ரெடியாச்சா? The voice said, I am very very hungry, is the food ready? அவன் நம்ம துணையால் தான் யாரோ கேக்குறாங்கன்னு சுத்தி பார்த்தான். He looked around to thinking only his assistant is saying that. அவன் தொடர்ந்து எல்லாம் என்னென்ன பண்ண பேப்பர் மடிச்சு எல்லாம் பண்ணி. Again he continued to get everything ready for the embalming. என்னப்பா நான் சொல்லிட்டே இருக்கேன் பசிக்குதுன்னு பேசாம இருக்க நீ? The voice said, I am keeping on saying I am very hungry, you are keeping quiet. யாரா இப்படி கேக்குறதுன்னு திரும்பி பார்த்தான். He turned around and said, who is asking like this? பெட்டியில படுத்திருந்த ஆளு எந்திச்சு உட்கார்ந்திருக்கார். The man who was lying in the coffin was sitting right up. அப்படித்தான் பிரியமானவர்களே. Yes my friend, it's so with us. பிசாசு சொல்றான். The devil is saying, ஆமாமா இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. oh everything is over. ஓ அந்த சபையா? Oh that church? அது அவ்வளவுதான். Oh it's all over. அந்த ஊழியமா? Oh that ministry? அது அவ்வளவுதான். That is over. யார் அந்த குடும்பமா? Oh that family. அந்த அப்போஸ்தல கிறிஸ்துவ சபைக்கு போற அந்த ஜனங்க தானே? Oh that people who go to ACA church. Everything is over. ஆனா திரும்பி நீ எந்திச்சு உட்கார்ந்து but you will sit up again. என்னப்பா ரொம்ப பசிக்குதா, டிபன் கொண்டாய்? You will say, I am very hungry, bring me tiffin. இன்னும் உயிரோட தான இருக்கேன். Oh I am still alive. Hallelujah. 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 Thank you Lord.